கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் நாடு முழுவதும் நாளை வேலை நிறுத்தம் நடைபெறும் என இந்திய மருத்துவர் சங்கம் அறிவிப்பு. ஆப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட குரங்கு அம்மை நோய் தொற்றால் இதுவரை 524 பேர் உயிரிழந்ததாக உலக சுகாதார நிறுவனம் தகவல். நோய் பாதிப்பு ஏற்படுவோர் 10க்கு ஒருவர் உயிரிழக்க வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென உலக நாடுகளுக்கு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் யாருக்கும் குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை. பொது சுகாதாரத்துறை தகவல். குரங்கம்மை நோய் தொடர்பான நெறிமுறைகள் வெளியீடு. நாகை இலங்கை இடையே இன்று முதல் கப்பல் போக்குவரத்து தொடக்கம். கப்பல் போக்குவரத்து தொடக்கம். நாகையில் இருந்து காலை 10 மணிக்கு புறப்படும் கப்பல் மதியம் 2 மணிக்கு இலங்கையின் காங்கேயன் துறைக்கு சென்றடையும். மறுமார்க்கமாக நாளை மறுநாள் இலங்கையில் இருந்து புறப்படும் கப்பல் நாகை வந்தடையும். தைவான் நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஹூவாழினி தீவில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவானதாக தகவல். கட்டடங்கள் குலுங்கியதால் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள். உதகை குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயில் சேவை இன்று முதல் தொடக்கம். தொடர் விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ரயில்வே துறை ஏற்பாடு. சென்னையில் கடந்த 10 நாட்களில் இருசக்கர வாகன விபத்து ஒன்று கூட நிகழவில்லை. போக்குவரத்து போலீசார் புள்ளி விவரத்தில் தகவல். பிரதோஷம் பௌர்ணமி முன்னிட்டு நாளை முதல் 4 நாட்களுக்கு சதுரகிரி மலைக்கு செல்ல அனுமதி. பிற்பகல் 12 மணி வரை மட்டுமே மலை ஏற வேண்டுமென பக்தர்களுக்கு அறிவுறுத்தல். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.